எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஏற்கனவே நான் டெஸ்ட் பேட்ச் பற்றி போட்டிருந்தேங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால ஸோ ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் திரும்ப அப்படின்ட்டு பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 2A உடைய டெஸ்ட் பேட்ச் 22 டெஸ்ட் அப்படின்றது நடக்குது, 23 டெஸ்ட் நடக்குது, ப்ளஸ் 2 டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அது நீங்கள் சேலமில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் எழுதி பிடிஎஃப் காப்பியாக உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணி தருவோம். 23 டெஸ்ட் அப்படின்றது எல்லா சப்ஜெக்டையும் நம்ம 4 to 5 பார்ட்டாக பிரித்து நடத்துறது. நமக்கு பாலிட்டி 5 மாடியூலாக நம்ம பிரிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி 4 மாடியூலாக பிரிச்சிருப்போம், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் தமிழ்நாடு எக்கானமி 4 மாடியூலாக பிரிச்சிருப்போம். அதே மாதிரி சயின்ஸ் 3 மாடியூலாக இருக்கும், தமிழ்நாடு ஜியாகிரஃபி 3 மாடியூலாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் 23 டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம். இதில் 21 டெஸ்ட் இந்த சிலபஸை கவர் பண்ணும், மீதி 2 டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதற்கான ஷெட்யூல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே போட்டிருப்போம். டெஸ்ட் நம்பர் 1க்கு பாலிட்டி. ஸோ அது கான்ஸ்டியூஷனோடது அப் டு நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வரைக்கும் இருக்கும், நம்மளுடைய அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரிங்களா? ஸோ அது வரைக்குமே இருக்கும். ஆர்டிக்கிள் 51 வரைக்குமே இருக்கும், 1 to 51 வரைக்கும் இருக்கும். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து நம்மளுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸு. ஸோ இது 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 சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து பாசிபிள் கொஸ்டின்ஸாக நம்ம கொஸ்டின் எடுத்திருப்போம். ஒரு முக்கியமான வார்த்தையும் விடாமல் எல்லாத்தையுமே கொஸ்டின் எடுத்திருப்போம். 100 கொஸ்டின் இதுலேருந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே தான் வைக்க போகிறோம், சிபிடி டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். அதில் 100 கொஸ்டின் ஜிஎஸ்சில் இருந்தும், மீதி இருக்கக்கூடிய 40 கேள்வி ரீசனிங்கில் இருந்தும், 60 கேள்வி ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழில் இருந்தும் கேட்கப்படும், சரிங்களா? கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும், எல்லா மாடல்லையும் இருக்கும். இப்போ ரீசனிங் எடுத்திங்கன்னா எல்லா மாடல்லையும் நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். அனலாகி அப்படின்னா அதில் 4 மாடல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மாடல் வந்து ஆல்ஃபபெட் வச்சுருக்கோம், அப்புறம் நியூமரிக் வச்சுருக்கோம், ஆல்ஃபா நியூமரிக் சேர்ந்து இருக்கும், அப்புறம் வந்து பிக்சர்ஸ் வச்சுருக்கோம், வேர்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் எல்லா மாடலை பற்றியும் நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்றதுனால எல்லா மாடலில் இருந்து கொஸ்டின் எடுத்திருப்போம். ரீசனிங்க்கு மட்டும் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் முடித்த உடனே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், இந்த 40 கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியாவே இல்லை, ரீசனிங் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா எல்லா மாடல்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் அனுப்புவோம், பேசிக் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இது வந்து ரீசனிங்காக. இதே மாதிரி ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஒரு பேசிக் மெட்டீரியல் அப்படின்றது அனுப்புவோம். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 45-50 நாளில் தேடி தேடி ரொம்ப படிக்கிறத குறைக்கணும் அப்படின்றதுனால இது மாதிரி நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ பாலிட்டி இருக்குது, இந்த பாலிட்டியில் ஆர்டிக்கல் 1லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம், பாருங்கள். ஸோ டெஸ்ட் நம்பர் 1. ஓகே, டெஸ்ட் நம்பர் 1 பாலிட்டி இருக்குது. பாலிட்டியை 6th நம்ம படிக்கணும், ஒரு சில பாட்டை 7th, ஒரு சிலதை 8th, ஒரு சிலதை 9th படிக்கணும், சரிங்களா? ஸோ அது மாதிரி 11th 12th நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போங்க. ஸோ டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு படித்து முடித்ததுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம படிக்கணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸு நம்ம நிறையா இருக்கும், இல்லை உங்களுடைய ப்ரீவியஸ் நோட்ஸ் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் ஸ்கூல் புக் படிங்க. இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு இப்போ லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்டு நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் மெயின்ஸில் நிறைய ஸ்கூல் புக்லேருந்து 70% ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கேட்பாங்க, ஒரு 40%லேருந்து 50% வரைக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். மீதி இருக்க 50% வெளியிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸு நம்ம கீழே போட்டிருப்போம், என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம போட்டிருப்போம், இல்லைங்களா? இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னா வெங்கடேசன் புக்கு, அப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கு, இந்த புக் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம். ஸோ இதில் சில புத்தகங்கள், சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்ப லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குரூப்பு. ஸோ இப்போ இந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு
இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் பாலிட்டி, அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய பாலிட்டி மெட்டீரியல் சரிங்களா. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம சிலபஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது, அப்புறம் மேட்ச் அதாவது தமிழில் இருக்கக்கூடியது, அப்புறம் நம்மளுடைய ரீசனிங்க்கு இருக்கக்கூடிய இப்போ அனலாகி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குன்னா ஸோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள் அனலாகி, ஸோ ரீசனிங்கில் நம்ம எடுத்தது ஒப்புமை எண் சரிங்களா. ஸோ தமிழில் இருக்கும். ஸோ இது வந்து கொஷின் வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 சம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட தான் இருக்கும். இப்போ அனாலஜியில் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம இதில் ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு எழுத்துக்களை வச்சுருக்கோம், அப்புறம் எண்களை வச்சுருக்கோம், அப்புறம் எழுத்துக்கள் எண்கள் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாடலில் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே போதும். அனலாகியில் மோஸ்ட்லி இங்கிலீஷில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓம், வாட்டு, வோல்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்றது கேட்பாங்க. இது என்ன விதமான ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம். ஒரு கேபிட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு வைல்ட் லைஃப் சேங்சுரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஓஷன் கரண்ட்ஸாக இருக்கலாம். எதை வேணாலும் இவங்க கேட்கலாம். ஜென்ரல் நாலேஜ் தான் மோஸ்ட்லி வேர்டு வச்சு கேட்குறப்ப அவங்க கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர்ஸும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மெட்டீரியலில் அது உங்களுக்கு வந்து அதாவது ரீசனிங் வந்து டிஎன்பிசிக்கு ரொம்ப புதுசு அப்படின்றதுனால இது முன்னாடியே இந்த எஸ்ஐக்கு, அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் பேங்கிங்க்கு ரெடி பண்ண மெட்டீரியலுங்க சரிங்களா. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பாருங்கள். ஐடியாவே இல்லை ரீசனிங் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிக்சர் வச்சு கேட்பாங்க. பிக்சர் வச்சு அடுத்து என்ன பிக்சர் வரும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம 40 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து அப்படியே எடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்லேருந்து தான் எடுத்துருப்போம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக படம் போட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்னா இப்போ 90 நாள் டைம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் மெதுவாக உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நீட்டாக இந்த எக்ஸாமில் நம்மளை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸாம் வச்சாலும் கடைசி ஒரு 50-60 நாள் தான் படிப்பீங்க. அந்த 50-60 நாளை இந்த நாளை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் ஒரு திட்டமிட்டு ஒரு தொடர் பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் தேரலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் உங்களுடைய பயிற்சியை நீங்களாகவே பண்ணுவீங்க. ஒரு சப்ஜெக்டை மட்டும் கவர் பண்ணுவீங்க, இல்லை 2 சப்ஜெக்டை மட்டும் கவர் பண்ணுவீங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறப்போ உங்களுக்கே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. ஓகே நம்ம இன்னும் கூட படிச்சிருக்கணும் அப்படின்ற நினப்பு நமக்கு இருக்கும். இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் நம்ம 23 டெஸ்ட் ப்ளஸ் 2 டெஸ்ட் அப்படின்றத வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ ரொம்ப இதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதே ஃபேஸில் எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் குரூப் 4 எக்ஸாம் இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி அதில் ஒரு 60 பேர் போல் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் ஒரு 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படித்தவங்களே ஒரு 100 பேர் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இந்த மெட்டீரியல் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆன் டைம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுவோம். நான் ஓவர் 15 இயர்ஸ் இருக்கிறதுனால இதில் டிஎன்பிசியிலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க. ஸோ கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் கூட இந்த பிடிஎஃப்பில் கடைசியில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் நீங்கள் சரிங்களா. ஸோ இதில் சேரணும் அப்படின்னு இருக்கவங்க இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும், பேஜ் நம்பர் 2ல் இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்கள் நம்பர் வந்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிடுங்க, இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க, ஹைலைட் பண்ணியிருக்க நம்பருக்கு அனுப்பிடுங்க. எனி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 8148402427 சரிங்களா. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலெலாம் பண்ணாதீங்க, நிறைய பேர் பண்ணுறீங்க. அது மாதிரி காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ நான் எதுவுமே படிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் நல்லா படித்து தான் இருப்பீங்க. இந்த 2A அப்படின்றது ரொம்ப குயிக்காக ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றிங்க.